ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, மரவள்ளிக்கிழங்கு கட்லைட் செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நான் இதுக்கு மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு 3/4 வேக்காடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஒரு 4 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுமாரி 4 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வேக வச்சுருங்க. குக்கரில் போட்டு நான் ஒரு 3 விசில் வச்சேன். நல்லா மசிய வெந்துடும். அதுக்கிடையில் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன்னு. அதை அப்படியே பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் தோலை உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். கழுவிட்டு பாருங்கள், பொடியாக கட் பண்ணிக்குவேன். ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்க எதனா கேட்குறாங்களா, சரி என்ன செய்யறதுன்னு பார்த்தேன். மரவள்ளிக்கிழங்கு இருந்ததா, சரி அதை வச்சு எதனா புதுசாக செய்யலாமான்னு யோசனை பண்ணி, சரி டக்குன்னு கட்லெட் போடலாம் மரவள்ளிக்கிழங்குல. ஏன்னா ஹெல்த்தியும் கூட. வெறும் உருளைக்கிழங்கு போட்டால் அது ஒரு மாதிரியா எப்போவுமே செய்கிறது தானே. ஆனால் மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் வித்தியாசமாக சேர்த்து செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், நான் பொடியாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அது கூட கொத்தமல்லி, நான் இதில் வந்து பச்சை மிளகா போடல. பசங்க சாப்பிடக்குள்ளே கொத்தமல்லி சாப்பிட்றோமா பச்சை மிளகாவை சாப்பிட்றோமான்னு தெரியாமல் கடிச்சிட்டு குழந்தைங்கெல்லாம் அப்புறம் காரமேன்னு சொல்லிட்டு நான் போடல. தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ ப்ரெட்டு ஒரு 10 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டை வந்து பொடியாக பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அப்படியே ஒரு ஓட்டி எடுத்துட்றேன். ப்ரெட் கிரிப்ஸ் செஞ்சு வச்சிங்கனாக்கா அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போடக்குள்ளே. ஏன்னா உருளைக்கிழங்கும் கொஞ்சம் குழப்பு தரும், மரவள்ளிக்கிழங்கும் குழப்பு தரும். அதனால் இது போட்டுக்கோங்க. அதேமாரி வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து முழுசாக வேக வைக்கக்கூடாது. வேக வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். அப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஹார்டாகிடும் ரொம்ப. அதனால் 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி குண்டானில் வச்சு கட் பண்ணி வச்சு மரவள்ளிக்கிழங்க அப்போ வந்து துருவி போட்டுக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து உருளைக்கிழங்க மசித்து நான் அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் ப்ரெட்டு தூள் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் போட போகிறேன். இப்போ நான் கரம் மசாலா தூள் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டுங்க. காரத்துக்கு ஏற்ற போல் காரத்தூள் போட்டுக்குங்க. அதான் காரத்தூள்னால் வரமிளகாய் தூள் அது மாதிரி போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ப்ரெட்டு தூள் போட்டுங்க. அது கூட போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிடுங்க ஃபஸ்ட்டு இது தனியாக. அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா மசிய பிசைஞ்சிடுங்க. பாருங்க, தண்ணிலாம் ஊற்றாதீங்க, தண்ணிலாம் தெளிக்காதீங்க. இப்போ அதோட வேக வச்சு அந்த 3 துண்டு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து காய் சீவிர கட்டையில் வச்சு நல்லா துருவிக்கிறேன். இந்த மாதிரி துருவுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப வெந்துட்டாக்கா தான், நான் தான் சொன்னேன்ல, அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் இப்போ நல்லா துருவி எடுத்துக்கிறேன். பிசைஞ்சு போட்டதோட துருவி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ துருவிட்டேன். இப்போ வந்து துருவி வச்ச மரவள்ளிக்கிழங்க இப்போ நான் அது கூடயே சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். என் பொண்ணு மாம்பழம் சாப்பிட்றாலாம், அதை வந்து என்கிட்ட காட்டிட்டு போகிறான் பாருங்கள் கேப்பில். இதை அப்படியே பிசைஞ்சிக்கோங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பாருங்க, நான் பிசைஞ்சிக்கணும் அழகாக. இதை இப்போ நான் வந்து சின்ன உருண்டையாக பிடிச்சிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அதுக்கு மேலே ஷேப் பிடிச்சிக்க வேண்டியது தான். நான் வந்து நீட்டாக போடுறேன். இப்போ பாருங்கள், ரோல் மாடலில் போடுறேன் நான். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் ஒரு 4 உருண்டையும் பிடிக்க போகிறேன். அது 2 மாடல், ஒரு 4 உருண்டை, மீதியெல்லாம் வந்து இந்த ரோல் மாடலில் பண்ணிக்க போகிறேன். இதை பாருங்க, அழகாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பசங்களுக்கு பார்த்த உடனே இது கடையில் வாங்கின மாதிரி இருக்கேன்னு ஒரு ஃபீல் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு வந்து தனியாக கொடுத்தனாக்கா சில பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்திங்கன்னா உடம்புக்கு நல்லது, இரும்பு சத்து அதிகம் மரவள்ளிக்கிழங்குல. அதனால் இந்த மாதிரி சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க வீட்டில். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன் நான். நல்லா கொஞ்சம் திட்டமான அளவுக்கு கரைச்சிங்க. ரொம்ப கட்டியாக வேணாம், தண்ணியாகவே கரைச்சிக்கலாம். நம்ம கட்லெட் போடுவோம்ல அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க.
இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க. கட்லெட் பண்ணக்குள்ளே போடுவாங்க, இதில் போடாதீங்க. ஏன்னா அது வந்து க மரவள்ளிக்கிழங்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேரக்குள்ளே அது ஒரு டேஸ்ட் மாறிடும், கசப்புத்தன்மை மாதிரி இருக்கும் லைட்டாக. அதனால் அது இது பண்ணாதீங்க. இப்போ நான் அதில் ஒரு நினச்சிட்டு அது என் பொண்ணு பாருங்கள் இடையில கையை விட்டு அதை மறுபடியும் அவளே அது நினச்சி அது போட்டு போனால் தான் நான் அப்புறம் தான் செய்யணுமா. அதுமாரி செய்கிறா பாருங்கள். இனிமேல் போடுறதால நானே போட்டுக்குவான். இப்போ நான் போடுற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டு தூளில் நனைச்சி போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்து தான் இருக்குது இதில். அதனால் திட்டமான கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். போட்டு திருப்பி விட்டு கருக வைக்காத ப்ரௌன் கலரில் எடுங்க. ப்ரௌன் கலரில் எடுத்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும் சூப்பராக. எப்பவுமே வந்து பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி எதனா வாரத்தில் ஒரு 4 நாளாச்சும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம், எப்பவுமே கடையில் வாங்கி தரத்தோட. ஏன்னா இது பெஸ்ட்டு. அதை விட இந்த மாதிரி கிழங்கு மல்லாட்டை இந்த மாதிரி ஐட்டமாக கொடுங்க. ஏன்னா இப்போ பசங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி எதனா ஒரு புதுசாக யோசனை பண்ணி எதனா செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வெந்துட்டு எடுத்து நான் ஒரு டிஷ் பேப்பர் போட்டு அது மேலே எடுத்து வச்சிடுறேன். எண்ணெய் இழுத்துடும். எண்ணெய் இருந்ததுன்னா லைட்டாக கூட அந்த கையில் எண்ணெய் ஓட்டாத அளவுக்கு எண்ணெய் இழுத்துடும். இப்போ நான் அதுமாரி எல்லா உருண்டையும் கார்ன்ஃப்ளவர் மாவில் நினச்சி ப்ரெட்டு தூளில் நினச்சி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே போட்டு எடுக்கிற வேலை தான் எனக்கு. போட்டு எடுத்துருவோம். இப்போ நான் போட்ட வரைக்கும் என் பிள்ளைங்க 2ம் நிற்கிது. இப்போ நான் வச்சு தரப்போகிறேன் பாருங்கள். நான் எடுத்ததை போட்டதை காமிக்கிறேன். பத்தி இங்கே வாங்க தரவா. என் சின்ன பொண்ணு என் பின்னாடியே சுற்றினுக்கிறா. நான் எப்போ எடுப்பேன்னு. ஸ்கூல் விட்டு வந்துட்டாலே இதான் உன் அம்மா எதனா செஞ்சேன், அம்மா எதனா செஞ்சான்னு பாருங்கள் 2 பேருக்கும். அதுவும் ஒரே நேரத்தில் வேறு அக்கா தங்கச்சிக்கு தரணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு சண்டை நடக்கும் எங்கள் வீட்டில். எடுத்து வச்சிடலாமா. சாஸுக்காகவே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி தரலாமா. இதில் என்ன டெக்கரேஷன் பண்ணுறது, நம்ம ஒரே ஒரு கொத்தமல்லி தழை எடுத்து வைப்போம் மேலே. இருங்க, அதை வச்சு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்துக்கினாச்சு பசங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துன்னு போய் சாப்பிடுவாங்க. அதில் ஒன்றும் இல்லை, சும்மா டெக்கரேஷனுக்காக பார்த்துக்கோங்க, சும்மா குழந்தைங்களுக்காக ஆசைக்கு. டொண்டடை பார்த்தீங்களா. இப்போ என் பொண்ணு வாங்கிக்கணும். இதுக்கு தான் ரொம்ப நேரமாக என் பின்னாடி சுற்றினே இருந்தா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.